إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله وهو الذي بلغ الرسالة وأدى الأمانة ونصح الأمة وجاهد في الله حق جهاده وتركنا على المحجة البيضاء ليلها كنهارها لا يزيغ عنها إلا هالك. اللهم صل وسلم على هذا النبي الكريم محمد وعلى آله وصحابته أهنا الله على سنته وأمدنا على ملته واحصرنا غدا في زمرته مع الذين أنعمت عليهم من النبيين والصديقين والشهداء والصالحين وحسن أولئك رفيقا. أما بعد فيا عباد الله أوصيكم وإياي أولا بتقوى الله. قال تعالى وهو أصدق القائلين بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم. ألم تر كيف ضرب الله مثلا كلمة طيبة كشجرة طيبة أصلها ثابت وفروها في السماء تؤتي أكلها كل حين بإذن ربها ويضرب الله الأمثال للناس لعلهم يتذكرون. صدق الله العليم. அருளாளன் அன்புடையோன் ஏகனான அல்லாவை போற்றி புகழ்ந்ததன் பின்னால் சலாத்தும் சலாமும் எங்களின் தலைவர் முஹம்மது முஸ்தபா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களே தொடர இருக்கின்ற அனைத்து நல்லுள்ளங்கள் மீதும் என்றென்றும் உண்டாக வேண்டும் என்று பிரார்த்தித்துக் கொள்கிறேன். புனிதமான ஜும்மாவுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக வேண்டி நேர காலத்தோடு ஏத்திகாஃபுடைய நியத்தோடு வந்து அமர்ந்திருக்கின்ற அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இஸ்லாமிய உறவுகளே, அல்லாஹ்வையும் அவனது வழிகாட்டலான தீனுல் இஸ்லாத்தையும் முடியுமானவரை படித்து விளங்கி புரிந்து அவனுக்கு ஒவ்வொரு நிலையிலும் எவ்வாறு கட்டுப்பட்டு வாழ வேண்டும் என்பதை தெரிந்து வாழுமாறு முதலில் எனக்கும் அப்பால் உங்களுக்கும் வசியத்தும் நசீகத்தும் செய்து கொள்கிறேன். ஃபத்தகுல்லா. அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இன்றைய ஜும்மாவிலே அல்லாஹு தாலா எங்களுக்கு தந்திருக்கின்ற இந்த தீனுல் இஸ்லாத்தின் அடிப்படை கொள்கையான லா இலாஹ இல்லல்லா முஹம்மதுர் ரசூலுல்லா என்ற கொள்கை, அந்த கொள்கை கூடாக அல்லாஹு தாலா எங்களிடம் எதை எதிர்பார்க்கிறான் என்பதை சுருக்கமாக விளங்கி கொள்ள முயற்சிப்போம். அன்புக்குரியவர்களே, அல்லாஹு தாலா கலிமா தய்யிபாவை லா இலாஹ இல்லல்லா முஹம்மதுர் ரசூலுல்லா என்ற கலிமாவை பற்றி சொல்கின்ற போது நான் மேலே ஓதி காட்டிய அந்த வசனத்திலே ஒரு உதாரணத்தை சொல்கிறான். அலம் தர கைஃப லரப அல்லாஹு மஸலன் கலிமத்தன் தய்யிபத்தன் கஸஜரத்தின் தய்யிபா. கலிமா தய்யிபா என்பது நீங்கள் விளங்கிக் கொள்வதற்காக ஒரு உதாரணத்தை நான் சொல்கிறேன். அது ஒரு பெரிய மரம், அது ஒரு நல்ல மரம். அந்த மரத்தின் வேர்கள் நிலத்தின் ஆழம் வரை ஊடுருவியிருக்கிறது. அதனுடைய கிளைகள் வானமரவுக்கு உயர்ந்திருக்கிறது. அதே போல் அதனுடைய கிளைகள் இந்த உலகத்தை முழுமையாக சூழ்ந்த அளவுக்கு வியாபித்திருக்கிறது. அந்த மரம் காலம் முழுக்க எல்லா மனிதர்களுக்கும் கனி கொடுக்கின்ற ஒரு நல்ல மரம். அப்படிப்பட்ட ஒரு மரம்தான் கலிமா தய்யிபா என்ற லா இலாஹ இல்லல்லா முஹம்மதுர் ரசூலுல்லா சொல்கின்ற அந்த கொள்கையை, அந்த கொள்கைக்கான உதாரணத்தை அல்லாஹு தாலா இப்படி சொல்லி தருகிறான். அன்பிற்குரியவர்களே, அல்லாஹு தாலா இந்த உதாரணத்துக்கூடாக எதை சொல்ல வருகிறான்? கலிமா தய்யிபா என்ற அந்த லா இலாஹ இல்லல்லா என்ற அந்த கொள்கை ஒரு மனிதனுடைய, ஒரு முஸ்லிமுடைய உள்ளத்திலே ஆழமாக பதிய வேண்டும்.
அது பூமிக்குள்ளே ஆழம் வரை அதனுடைய வேர் ஊடுருவது போல ஒரு முஸ்லிமுடைய உள்ளத்தின் ஆழம் வரை அது ஈமானாக புரியப்பட வேண்டும், பதியப்பட வேண்டும். எப்படி அந்த ஆழமான வேர் படைத்த புதைத்த மரம் உலகத்தின் மிக விருட்சமாக உயர்ந்த அளவுக்கு வளர்கிறதோ, அதே போல ஒரு அடியானுடைய ஈமான் ஆழமாகின்ற போது அந்த முஸ்லிமால் அடியானால் நடைபெறுகின்ற நன்மைகள் மிக பிரமாண்டமானதாக மாற வேண்டும். அது எல்லா காலங்களிலும் கனி கொடுக்கின்ற மரமாக இருக்கிறது என்று சொல்வது கூடாக ஒரு முஸ்லிம் லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் என்ற கலிமாவை ஆழமாக நம்புகின்ற போது, அந்த கொள்கை எதிர்பார்க்கின்ற விதமாக தன்னுடைய வாழ்க்கையை மாற்றுகின்ற போது, அவனால் இந்த உலகத்தில் எல்லா காலத்திலும் எல்லா துறையிலும் எல்லா சந்தர்ப்பத்திலும் நன்மைகள் நடந்து கொண்டே இருக்க வேண்டும் என்று அல்லாஹ் எதிர்பார்ப்பதை இந்த உதாரணத்துக்கூடாக சொல்வதை நாங்கள் பார்க்கிறோம். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஒரு பக்கம் அல்லாஹு தாலா ஈமான் எப்படி இருக்க வேண்டும் இந்த கலிமா விடயத்திலே என்று சொல்கிறான். மறுபக்கம் அல்லாஹு தாலா அமல் எப்படி அமைய வேண்டும், நன்மை அந்த அடியான் எப்படி இந்த உலகத்திலே நடமாட வேண்டும் என்பதை சொல்கிறான். இந்த விதமாக எங்களது வாழ்க்கை இருக்கிறதா? லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற கலிமாவை சொல்கின்ற நாங்கள் ஒவ்வொருவரும் அந்த கலிமாவை புரிந்து விளங்கி அதை ஆழமாக நம்பி வாழ்வதிலே எங்கே இருக்கிறோம்? அந்த வாழ்க்கை, அந்த கலிமா எதிர்பார்க்கின்ற வாழ்க்கை விடயத்திலே எங்களுக்கு என்ன மார்க்ஸ் அல்லது புள்ளியை போட முடியும் என்பதை நாங்கள் ஒவ்வொருவரும் சிந்தித்து பார்க்க வேண்டும். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, ஒரு நல்ல மரம் நல்ல பயனை இந்த உலகத்திலே கொடுப்பது போல நல்ல கலிமாவை கொள்கையை சுமந்த ஒரு முஸ்லிம் இந்த உலகத்திலே மிக பயனுள்ள மனிதனாக, பிரகாசமான மனிதனாக, எல்லோருக்கும் ரஹ்மத்தாக அருளாக இந்த உலகத்திலே வாழ வேண்டும் என்பதைத்தான் இந்த உதாரணத்துக்கூடாக அல்லாஹு தாலா எங்களிடம் எதிர்பார்க்கிறான். அன்புக்குரியவர்களே, நல்ல பேச்சு, நல்ல வார்த்தை, நல்ல செயல், நல்ல எண்ணம், நல்ல உறவு, நல்ல அணுகுமுறைகள், நல்ல ஒழுக்கம் என்று எத்தனையோ உதாரணங்களை இதற்கு கீழால் அடுக்கிக் கொண்டே போக முடியும். அந்த கலிமாவை நாங்கள் ஒவ்வொருவரும் சொல்லியிருக்கிறோம். எங்களது வாழ்க்கையில் அந்த கலிமா எதிர்பார்க்கின்ற விதமாக நாங்கள் எங்களை எவ்வளவு தூரம் ஒழுங்குபடுத்தியிருக்கிறோம். அல்லாஹ் தாலா சொல்ல வருகின்ற இந்த கலிமா தையிபாவின் சிறப்பம்சங்களை நாங்கள் சிந்தித்து பார்ப்போம். அல்லாஹ் தாலா இந்த கலிமா தையிபா தொடர்பாக அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், உண்மையான ஈமானோட தூய்மையான ஒரு உள்ளத்தோட யார் இந்த கலிமாவை சொல்லுவாரோ அவர் சுவனம் நுழைவார் என்று சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இன்னொரு இடத்துல சொன்னாங்க, நானும் எனக்கு முன்வந்த எல்லா நபிமார்களும் கொண்டு வந்த எல்லா வார்த்தைகளிலும் மிகச்சிறந்த வார்த்தை இந்த லா இலாஹ இல்லல்லாஹ் என்று சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். மூன்றாவதாக சொன்னாங்க, லா இலாஹ இல்லல்லாஹ் என்பதற்கு பொருத்தமாக ஒரு ஆள் வாழ்ந்தால் அவருடைய எல்லா பாவங்களையும் அல்லாஹு தாலா மன்னிச்சிடுவான் என்று சொன்னாங்க இன்னொரு இடத்துல. அதே போல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, லா இலாஹ இல்லல்லாஹ்க்கு பொருத்தமான ஒரு வாழ்க்கையை தராசின் ஒரு தட்டிலும் இந்த முழு பிரபஞ்சத்தையும் அப்படியே சுருட்டி தராசின் மறுதட்டிலும் வைத்தால் இந்த கலிமாவுக்காக வாழுகின்ற வாழ்க்கை தான் பாரத்தால் பணியும், பாரமாகும், கடினமாகும் என்று சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இன்னொரு இடத்துல சொன்னாங்க, அல்லாஹ்வுக்கு மிக விருப்பமான வசனங்கள் 4 இருக்கிறது, அதிலே லா இலாஹ இல்லல்லாஹ் என்பது ஒரு வசனம் என்று சொன்னாங்க. அன்புக்குரியவர்களே, நன்மாராயத்தை நாங்கள் சிந்தித்து பார்க்கின்ற போது லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்பவருக்கு பாவ மன்னிப்பு, லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்பவருக்கு சுவனம், லா இலாஹ இல்லல்லாஹ்ன்ற வார்த்தையோட கடைசி மூச்சை விட்டால் அவருக்கு எந்த தடையும் இல்லை, ஈடேற்றம் பெறுவதற்கென்றெல்லாம் வருகிறது.
இது வெறும் வார்த்தைக்காக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன நன்மாராயமா, அல்லது இந்த வார்த்தைக்கு பின்னால் உள்ள வாழ்க்கையை அவர்கள் காட்டி சொன்ன நன்மாராயமா என்பதை நாங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும். வார்த்தைக்காக இந்த நன்மாராயங்கள் சொல்லப்பட்டிருந்தால் இன்று எங்களது சமூகத்திலே ஒரு சிலர் செய்வது போல லா இலாஹ இல்லல்லா லா இலாஹ இல்லல்லாண்டு நூற்றுக்கணக்கான தடவைகள், ஆயிரக்கணக்கான தடவைகள் செய்து கொண்டு தன்னுடைய வாழ்க்கையை ஒழுங்குபடுத்தாமலே வாழ்கிறார்கள். அவர்களது எண்ணம், நான் என்ன செய்தாலும் பரவாயில்லை, லா இலாஹ இல்லல்லாண்ட கலிமாவை நிறைய சொல்கிறேன், அதற்கூடாக சூனம் பேத்தரலாம் என்று. ஆனால் இதை விளங்கின சஹாபாக்களும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் இந்த கலிமாவை, இந்த விளக்கத்தை, இந்த நன்மாராயத்தை அப்படி புரிந்து கொள்ளவில்லை. இந்த கலிமாவுக்கு ஒரு வாழ்க்கை இருக்கிறது, அந்த வாழ்க்கையை நான் வாழ வேண்டும் என்பதான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் புரிந்து கொண்டார்கள், சஹாபாக்களும் புரிந்து கொண்டார்கள். அதனால தான் அண்டைய சமூகத்தில் இந்த லா இலாஹ இல்லல்லாஹ்வை விளங்கினதுல விளைவு சில மனிதர்கள் ரசூலுல்லாஹ் பக்கம் போகவே இல்லை. ஏன்? இந்த கலிமா சொன்னா என்னோட வாழ்க்கையில் என்ன நடக்கும், எனக்கு என்ன செய்ய இயலும், என்ன செய்ய இயலாது, அப்படியெல்லாம் சிந்திச்சு பார்க்குறாங்க. எனக்கு சொல்ல முடியாது, எனக்கு கலிமாவை சொல்லிட்டு என்னால் இப்படியெல்லாம் மாற முடியாது, ஆகவே நான் வரமாட்டேன். ஆனால் இன்றைய மனிதர்கள் அந்த கலிமாவை ஏராளமாக சொல்லி கொண்டிருக்கிறாங்க. தங்களோட வாழ்க்கையை மாற்றிக்கொள்கிற அந்த ஏற்பாடோ, அந்த நினைப்போ, அந்த முனைப்போ கிடையாது. அன்புக்குரியவர்களே, எனவே நாங்கள் ஒரு கணம் சிந்தித்து பார்ப்போம். இந்த வாழ்க்கை, லா இலாஹ இல்லல்லா என்று சொல்கின்ற இந்த வாழ்க்கை எப்படிப்பட்டது? அந்த வாழ்க்கை மூலம் அல்லாஹ் என்ன எதிர்பார்க்கிறான், அதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். லா இலாஹ இல்லல்லா என்ற கலிமாவை சொல்வதற்கு அல்லாஹ்விடம் நன்மை இருக்கிறது. ஆனால் அது வெறும் வார்த்தையாக சொல்வதால் மட்டும் அந்த நன்மை கிடைக்கப் போவதில்லை. அதற்கு பின்னால் எதிர்பார்க்கப்படுகின்ற வாழ்க்கையும் நாங்கள் சிந்தித்து எங்களை மாற்றிக்கொள்ள வேண்டிய தேவை இருக்கிறது. அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹு தஆலா குர்ஆனிலே சொல்கிறான், அல்லதி ஹலக்கல் மௌத் வல் ஹயாத் லியப்லுவக்கும் அய்யுக்கும் அஹ்ஸனு அமலா. உங்களுக்கு ஒரு வாழ்க்கையை தந்திக்கிறேன், அந்த வாழ்க்கை முடிஞ்சு போகும்போது அந்த முடிக்கிறதுக்காக ஒரு மரணம் வரும், அதுக்கு பின்னால் இன்னொரு வாழ்க்கை இருக்கிறது. இப்படி ஒரு அவகாசத்தை தந்து பின்னால் ஒரு வாழ்க்கையை தந்திக்கிறோம். ஏன் இந்த அவகாசம் என்றால், உங்களில் மிகச்சிறந்த வேலைகளை யார் செய்கிறாருன்னு நாங்கள் பார்க்கணும். அந்த மிகச்சிறந்த வேலை என்ன என்று ஒரு கேள்வி கேட்டால், அதைத்தான் இந்த லா இலாஹ இல்லல்லாஹ்ன்ற இந்த கொள்கை எங்களுக்கு சொல்லித் தருகிறது. அதை நாங்கள் புரிந்து கொள்வது மிக முக்கியமானது. சுருக்கமாக இந்த சந்தர்ப்பத்திலே அந்த லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற வாழ்க்கையை 3 அச்சாணிகளில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சுருக்கமாக விளக்கப்படுத்தியிருக்கிறாங்க. லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற கொள்கையில் ஒரு ஆள் வாழணும் என்றால் அவர் 3 அடிப்படைகளில் கவனம் செலுத்தணும். அதில் முதலாவது அடிப்படை தான் துவாவோடு அவர் வாழணும். துவாண்டா என்ன? எங்களோட வாழ்க்கையில், எங்களோட பார்வையில் துவாண்டால் ஐங்கால தொழுகைக்கு பிறகு ஓதுகின்ற துவா, அல்லது ஏதாவது சபைகளில் இருந்தால் முடிகின்ற போது ஓதுகிற துவா, அல்லது ஆரம்பிக்கின்ற போது ஓதுகிற துவா என்று துவாவை ஒரு சில சந்தர்ப்பங்களோடு மட்டுப்படுத்தி கொண்டிருக்கிறோம். துவா என்பது அப்படி அல்ல. ஒரு அடியானுக்கும் அல்லாஹ்வுக்கும் இடையிலான ஒரு பலமான உறவு தான் துவா. எப்படி ஒரு தாய்க்கும் பிள்ளைக்கும் இடையிலான ஒரு உறவு அருந்து போகாமல் தொடர்ந்து இருக்குமோ, அதுபோல ஒவ்வொரு முஸ்லீமும் அல்லாஹ்வோடு ஒரு நெருக்கமான உறவை ஏற்படுத்தி கொள்ள வேண்டும். ஒரு ஃபோனுக்கும் ஒரு டவருக்கும் இடையில ஒரு சிம் எப்படி ஒரு கவரேஜை ஏற்படுத்துதோ, அதுபோல அடியானையும் அல்லாஹ்வையும் இணைக்கின்ற ஒரு கொள்கை பாலமாக இந்த லா இலாஹ இல்லல்லாஹ் இருக்கணும் என்று அல்லாஹ் தஆலா எதிர்பார்க்கிறார். எல்லா நேரங்களிலையும் அல்லாஹ்ட நினைவோடு நனைந்த உள்ளமாக ஒவ்வொரு முஸ்லிமுடைய உள்ளம் இருக்கணும் என்று அல்லாஹ் எதிர்பார்க்கிறான். அதனால தான் துவா மிக முக்கியமான ஒரு இபாதத்தாக இஸ்லாத்தில் சொல்லப்பட்டது. நாங்கள் ஏதாவது இபாதத்துக்கு பிறகு செய்கிற ஒரு விடயமாக பார்க்குறோம். ஆனால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, அத்துவா ஹுவல் இபாதா. துவா என்பதே ஒரு வணக்கம். அத்துவா முஹுல் இபாதா. துவா என்பது வணக்கத்தின் மூளை, அதுதான் அடிப்படை.
அந்த அடிப்படை, அந்த அல்லாஹ்வோடு உள்ள உறவு அடிப்படையாக இருக்கிறது. அந்த உறவு இல்லாமல் செய்கின்ற இபாதத்துக்கள் சில நேரம் சடங்குகளாக மாறி போயிருக்கும். எனவே துவா அல்லாஹ்வுக்கும் எனக்கும் இடையில் உள்ள உறவு, நினைப்பு அது பலமாக எப்பவும் இருக்க வேண்டும். மௌத்து வரைக்கும் அந்த உறவு தொடர்ந்து நீடிக்க வேண்டும் என்று இந்த லா இலாஹா இல்லல்லாஹ் எதிர்பார்க்கிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இறை விதியை யாராலே மாற்ற முடியாது, ஆனால் ஒரு அடியானுடைய துவாவால் அவருடைய இறை அந்த விதியை, அந்த நாட்டத்தை மாற்ற முடியும் என்று சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அந்த அளவுக்கு பலமான ஒரு சக்தி அல்லாஹ் தஆலா துவாவுக்குள்ளே வச்சுக்கிறான். ஐங்கால தொழுகைக்கு பின்னால் ஓதுகின்ற துவா மட்டுமல்ல, இப்போ நாங்கள் ஈக்கிற இந்த சந்தர்ப்பத்திலையும் அல்லாஹ்வை நாங்கள் நினைக்கிறோம் என்றால், எந்தெந்த நேரங்களிலெல்லாம் அல்லாஹ்ட்ட பிரார்த்திக்கிறோமோ, அல்லாஹ்ட்ட வேண்டுறோமோ, முறையிடுறோமோ, சொல்கிறோமோ, நினைக்கிறோமோ, அந்த எல்லா நேரங்களும் துவா தான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட வாழ்க்கையில் ரசூலுல்லா ஓதின சந்தர்ப்ப துவாக்களை இமாம் நவவி ரஹ்மத்துல்லாஹி தொகுத்திக்கிறார். அது தொகுத்தா அது ஒரு 30 ஜுஸ் குர்ஆனுடைய சைஸில் ஈக்குது அந்த துவா. அதை ஓதி பார்க்குற ஒரு ஆளுக்கு ஒரு நினைப்பு வரையிலும் சில நேரம் ரசூலுல்லா துவா ஓதத்தான் 23 வருஷ காலம் உலகத்தில் இருந்தாங்களோ தெரியல என்ற யோசனை வரையிலும் அவ்வளவு துவாக்கள் ரசூலுல்லா தன்னோட வாழ்க்கையில் ஓதி 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 அந்த துவாவுக்கு பொருத்தமாக தன்னோட வாழ்க்கையை அப்படியே அல்லாஹ்வோடையே தொடர்ந்து அந்த நினைப்பிலையும் நனைப்பிலையும் கொண்டு போய்க்கிறாங்க. காலையில் எழுமினத்திலேருந்து இரவு தூங்கும் வரைக்கும் உள்ள சந்தர்ப்ப துவாக்கள் அல்லாட நினைப்பைத்தான் எங்களுக்கு வழிகாட்டுது. அல்லாட நினைவோடு வாழ்கிறதுக்கு எங்களுக்கு வழியமைச்சு தந்திக்கிறாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இந்த துவாவோடு எங்களோட வாழ்க்கை எப்படி இருக்கிறது என்பதை ஒரு கணம் சிந்தித்து பார்க்க வேண்டும். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் தஆலா ஒரு இடத்துல கேட்குறான், வலா தது அல்லாஹ், அல்லாஹ்வுடன் வேறு நாயனை நீங்கள் யாரும் அழைக்க வேணாம், எல்லா தேவையையும் அல்லாஹ்விடமே கேளுங்கள், அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் உங்களுக்கு உதவி செய்கிறதுக்கு கிடையாது. இப்படியெல்லாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிற போது சஹாபாக்கள் அந்த வாழ்க்கைக்குள்ளே போனதோட விளைவு அவனோட அன்றாட வாழ்க்கை கூட எப்படி இருந்தது என்றால், ஒரு உதாரணம் சொல்ல இயலும். ஒட்டகத்தில் மிகவும் கஷ்டப்பட்டு ஒரு சஹாபி ஏறுவார். ஏறி மேலே ஒட்டகத்தில் இருக்கிற போது அவரோட தடி கீழே விழுந்துடும். விழுந்தா கீழே மூக்கணத்தை பிடிச்சி கொண்டு இன்னொரு சஹாபி நிற்பார். ஆனால் அவர்கிட்ட அந்த தடியை இவர் எடுத்து கேட்க மாட்டார். அவர் மீண்டும் இறங்கி அந்த தடியை எடுத்துட்டு மேலே ஏறுற அந்த அளவுக்கு அடுத்தவர்களிடம் தன்னோட தேவையை குறைச்சி அல்லாஹ்விடமே தன்னோட தேவையை டிரெக்ட் பண்ணின ஒரு சமூகமாக அந்த சமூகத்தை நாங்கள் பார்க்குறோம். அவ்வளவு தூரம் இந்த லா இலாஹா இல்லல்லாஹ்வுடைய தாக்கம், அதுக்குள்ளே போனதுட விளைவு, அப்படி எடுத்து கேட்குறது பிழை இல்லை, சரியாக பிழையாண்டதுக்கு அங்கால அவங்க அவ்வளவு தூரம் இந்த கொள்கைக்குள்ளே போய்த்து வாழ்ந்திக்கிறாங்க. எனவே அல்லாட்ட அனைத்தையும் கேட்டு வாழணும் என்ற வாழ்க்கை என்ற ஒழுங்கில் நாங்கள் எல்லோரும் எங்களை ஒருத்தனை முஹாசபா செஞ்சு கொள்வோம். அல்லாட்ட எல்லாத்தையும் கேட்கணுன்னா மனிதர்கள்ட்ட கேட்க முடியாதா என்ற ஒரு கேள்வி வரையில் இஸ்லாமிய அறிஞர்கள் அதுக்கு ஒரு நிலைப்பாட்டை சொல்கிறாங்க. அல்லாட்ட எல்லாத்தையும் கேட்கணும், மனிதர்களிடம் கேட்க இயலும், ஆனால் சில நிபந்தனைகள் இருக்குது. ஒரு விஷயம் முதலாவது நிபந்தனை, நாங்கள் மனிதர்களிடம் கேட்கிறது மனித சக்திக்கு உட்பட்டதாக இருக்கணும். மனித சக்திக்கு உட்பட்டதாக இருந்தால் மட்டும்தான் ஒரு ஆள்கிட்ட கேட்க இயலும். ரெண்டாவது, மனிதன்கிட்ட உதவியை கேட்க இயலுமே தவிர விளைவை கேட்க முடியாது. உதாரணமாக ஒரு வைத்தியர்கிட்ட நீங்கள் போய்த்து, அவர் வைத்தியத்துறையில் நிபுணத்துவம் பெற்றவராகிறார், அவர்கிட்ட அவங்களோட நோய்க்கு மருந்தை கேட்க இயலும், குணத்தை கேட்க இயலாது. எப்படியாவது என்னோட பிள்ளையை சுகப்படுத்திருங்க டாக்டர் என்றால் அந்த மனிதன் லா இலாஹா இல்லல்லாஹ் அந்த கொள்கைக்கு வெளியால் போய்த்தாரு, இந்த மரநிழல்ல இருந்து வெளியே போயிட்டாரு. அதைத்தான் இன்னொரு வகையில் நாங்கள் இணை வைப்பு அல்லாஹ்க்கு நிகராக வேறு ஒன்றை கொண்டு வந்துட்டாங்கன்னு நாங்கள் சொல்கிறோம். அன்புக்குரியவர்களே, எனவே அனைத்தையும் அல்லாஹ்விடம் கேட்போம், அல்லாஹ் ஏற்படுத்தின சபபுகளோட நாங்கள் சம்பந்தப்படுவோம். ஆனால் ரிசல்ட்ஸ் எல்லாம் அல்லாட்ட இருந்து வரணும் என்றதில் அசையாத நம்பிக்கை உடையவர்களாக நாங்கள் வாழணும். இது முதலாவது விஷயம், இந்த லா இலாஹா இல்லல்லாஹ் எதிர்பார்க்கிற ஒரு விடயம்.
ரெண்டாவது விடயமாக நாங்கள் சொல்லேலும் இந்த லா இலாஹ இல்லல்லாஹ்ட இரண்டாவது அச்சாணி அதுதான் அஷ்ஷாயிர், கிரியைகள், அமல்கள். காலையில் எழுமினா காலையில் எழுமினது முதல் இரவு தூங்கும் வரைக்கும் ஏராளமான அமல்கள் எங்களால் செய்ய முடியும், சம்பந்தப்படையிலும். அது துவாவில் தொடங்கி, குர்ஆன் ஓதுறதுல தொடங்கி, சதக்காவில் தொடங்கி, திக்ரில் தொடங்கி, இஸ்திஃபாரில், தொழுகையில் என்று ஏராளமான அமல்கள் இருக்குது. இந்த எல்லா அமல்களும் 2 நிபந்தனைகளை அடிப்படையாக வைத்து செய்யப்படணும் என்று இந்த லா இலாஹ இல்லல்லாஹ் எங்களிடம் எதிர்பார்க்கிறது. எல்லா அமல்களும் அல்லாஹு தாலாவும் நபியும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் காட்டித்தந்த எல்லா அமல்களையும் செய்ய முடியும். செய்கிற போது 2 நிபந்தனை முக்கியம். முதலாவது, அது அல்லாஹ்வுடைய திருப்திக்காக செய்யப்படும். அல்லாஹ் தான் என்னுடைய எதிர்பார்ப்பு, அவன்ட சந்தோஷம்தான் எனக்கு முக்கியம், அதற்காக அது செய்யப்படணும். அது ரோட்டில் கிடக்கிற கல்லை தூக்கி சைட்டில் போடுறதாக இருந்தாலும் சரி. ரெண்டாவது, அது இத்திபா, நபி வழியில் அது செய்யப்படணும். ரசூலுல்லாஹ் இந்த உலகத்தில் எங்களை அனாதையாக விட்டுட்டு போகல. எந்த ஒரு வணக்கத்துக்கும் இன்னொருவர் வந்து வழிகாட்டணுன்ற தேவையில்லை. அந்த அளவுக்கு முழுமைப்படுத்திக்கிறாங்க இந்த இஸ்லாத்தை. இன்னும் நவீன பிரச்சனைகள் வருகிற போது அடிப்படையான குர்ஆன் சுன்னாவை வச்சு அதுக்கான இஜ்திஹாத் செய்வதற்கான வழிமுறைகள் உலகத்தில் காட்டப்பட்டிருக்கிறது. அதுக்கான இஸ்லாமிய அறிஞர்கள் ஒன்று சேர்ந்து அந்த வழிமுறைகளை எல்லா காலத்துக்கும் பொருத்தமான ஒரு மார்க்கமாக இதை நடைமுறைப்படுத்துவதிலே இன்றைக்கு உலகளாவிய ரீதியில் அதுக்கான பணி நடக்கிறது. எனவே நாங்கள் மார்க்கத்தில் வழிகாட்டல் இல்லாத கைவிடப்பட்ட ஆட்களாக இந்த உலகத்தில் வாழ தேவையில்லை, வாழ இல்லை, அப்படி விடுபடலை நாங்கள். எனவே ஒவ்வொரு செயலும் அல்லாஹ்வுடைய திருப்திக்காகவும் நபி வழியிலும் அது அமையணும். யாரோ சொன்னதுக்காக, எவரோ சொன்னதுக்காக, அது நல்ல மிண்டத்துக்காக, அது எனக்கு நல்லா படுறதுக்காக என்றெல்லாம் இபாதத்துகள் செய்ய முடியாது. அல்லாஹ்வுக்காக செய்யப்படணும், அது நபி வழியில் செய்யப்படணும் என்ற விஷயத்திலையும் நாங்கள் கவனமாக இருப்போம். இது இந்த லா இலாஹ இல்லல்லாஹ் எதிர்பார்க்கிற இரண்டாவது விஷயம். நாளை மறுமையில் கேள்வி கணக்கு ஆரம்பிக்கிற போது 3 கூட்டத்தாரை வச்சு தான் அல்லாஹ் தஆலா கேள்வி கணக்கு ஆரம்பிப்பான். முதலாவது கூட்டத்தார் யாருண்டா? செல்வந்தர்கள். கோடி கோடியாக லட்சக்கணக்காக இந்த உலகத்தில் வாரி வாரி இறைச்சி ஆட்கள், அவங்க அள்ளி கொடுத்த ஆட்கள். அவங்க அல்லாஹ் தஆலா அவங்கள கூப்பிட்டு கேட்பான், உலகத்தில் உங்களுக்கு நான் நிறைய செல்வத்தை தந்திருந்தேன், என்ன செஞ்சீங்க? அவங்க சொல்லுவாங்க, யா அல்லாஹ் நான் இப்படி கொடுத்தேன், இப்படி கட்டி கொடுத்தேன், இதை செஞ்சேன், அதை செஞ்சேன். இடையில நிப்பாட்டி எல்லாம் கேட்பான், செஞ்சது உண்மை, யாருக்காக செஞ்சீங்க? உங்களோட இன்டென்ஷன், நீங்கள் யாருக்காக செஞ்சீங்க? ஏண்டால் அவங்க யாரும் அல்லாஹ்வுடைய திருப்திக்காக அந்த வேலைகள் செய்யலை. அதனால தான் நாங்கள் அவங்க கூட்டப்பட்டு அல்லாஹ்வால கேள்வி கேட்கப்படுறாங்க. அந்த இன்டென்ஷன் அல்லாஹ் விளங்கிக்கிறாங்க. அல்லாஹ் சொல்லுவான், நீங்கள் அவ்வளோ பேரும் உலகத்தில் உங்களை பரோபகாரின்னு சொல்லணும், பெரிய கொடைவள்ளல்னு சொல்லணும், இப்படி செல்வத்துக்கூடாக நீங்கள் பிரபல்யமாகணுன்றதுக்காக செஞ்சீங்க. அது உலகத்தில் உங்களுக்கு கிடைச்சிட்டு இன்றைய தினம் என்னட்ட எந்த கூலியும் அவனுக்கு இல்லை, தூக்கி வீசுங்க அவங்கள முகங்குப்புற நரகத்திலண்டு அல்லாஹு தாலா சொல்லுவான். யார் இந்த ஆட்கள்? அமல் செஞ்சாங்க, ஆனால் இஹ்லாஸ், அல்லாஹ்வுடைய திருப்தி இல்லை. ரெண்டாவது சாரார் அறிவு படைத்தவர்கள். அல்லாஹ் கேட்பான், உனக்கு அறிவை அள்ளி தந்திருந்தேன், நீங்கள் தான் உலகத்தில் அறிவாளிகள், புத்திஜீவிகள், எத்தனையோ இன்டலெக்சுவல் பவர் அவங்களுக்கு நான் தந்திருந்தேன், என்ன செஞ்சீங்க? அவங்க சொல்லுவாங்க, யா அல்லாஹ் நான் இப்படி செஞ்சேன், என்னோட அறிவு மூலமாக இப்படி 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 எத்தனையோ விஷயங்களை அடுக்கி கொண்டே போவாங்க. அல்லாஹ் இடையில நிப்பாட்டி கேட்பான், செஞ்சதெல்லாம் உண்மை, ஆனால் யாருக்காக நீங்கள் செஞ்சீங்க? உங்களை பெரிய அறிவாளின்னு சொல்லணும், புத்திசாலின்னு சொல்லணும் என்றதுக்காக உலகத்தில் செஞ்சீங்க, அதெல்லாம் உலகத்தில் கிடைச்சி போச்சு, இன்றைய நாள் அவங்களுக்கு கூலி இல்லை, அவங்களும் நரகத்துக்கு அப்படியே போவாங்க. மூன்றாவது சாரார் இஸ்லாத்திட பாதையில் போராடின ஷஹீதுகள். அவங்கள கூப்பிட்டு அல்லாஹ் கேட்பான், உலகத்தில் உனக்கு வீரத்தை பலத்தை தந்திருந்தேன், என்ன செஞ்சீங்க? அல்லாஹ் உன்னோட மார்க்கத்துக்காக போராடிக்கிறோம், உசுரை கொடுத்திக்கிறோம். அல்லாஹ் சொல்லுவான், உசுரை கொடுத்தது உண்மை, ஆனால் உலகத்தில் நீங்கள் பலசாலி, தைரியசாலி, ஷஹீதுகள்ன்ற பேர் வாங்கன்றதுக்காக அதை செஞ்சீங்க, அது உலகத்திலே உங்களுக்கு கிடைச்சி போச்சு, இன்றைய நாள் உங்களுக்கு இல்லை, நீங்களும் அப்படியே நரகத்துக்கு போங்கண்டு கேள்வி கணக்கு ஆரம்பிக்கிறதே
இந்த அல்லாஹ்ட திருப்திக்காக பணி செய்யாத மனிதர்களில் இருந்துதான். அன்புக்குரியவர்களே, எனவே சிறிய ஒரு விஷயமாக இருந்தாலும் மிக கவனமாக எங்களோட இன்டென்ஷனை, இஹ்லாஸை, அல்லாஹ்வுடைய திருப்தியை நோக்கமாக கொள்றதுல கவனமாக நாங்கள் இருக்கணும். இது நாங்கள் அமல் விஷயத்தில் கவனம் செலுத்த வேண்டிய ஒரு பகுதி. மூன்றாவது ஒரு பகுதி, அதை சொல்லி நான் நிறைவுக்கு வாரேன். மூன்றாவது பகுதி ஹுக்குமுல்லா, சட்டம் இயற்ற அதிகாரமும் அந்த சட்டத்தை உலகத்துக்கு அறிமுகப்படுத்துகிற அதிகாரமும் அல்லாஹ்வுக்கு மட்டும்தான் நீக்குது. மனிதர்களுக்கு சட்டத்தை போடுற அதிகாரம் அல்லாஹ்விடம் நீக்குது. அதை அல்லாஹ்ட்ட ஒப்படைச்சு அந்த சட்டத்தை பின்பற்றுகின்ற ஒரு மனிதனாக நான் வாழணும். குர்ஆன் சொல்று, அரஐத மனித்தஹத இலாஹஹு ஹவாஹு, அல்லாஹ்ட சட்டத்துக்கு எதிரான சட்டம் போடுற ஒரு ஆளை பற்றி அல்லாஹ் தஆலா இந்த இடத்துல பேசுகிறான். யார் அந்த ஆள்? அந்த ஆள் ஒவ்வொரு மனுஷன்ட்டையும் உள்ளுக்குள்ள இருக்கிற உள்ளம். அல்லாஹ்ட சட்டத்துக்கு எதிரான சட்டத்தை போடுறது வெளியில் உள்ள ஆட்களை விட அதிகமான சந்தர்ப்பங்களில் அவனுடைய உள்ளம், ஆசை. அதை பற்றி அல்லாஹ் பேசுகிறான். தன்னுடைய மனோ இச்சையை தெய்வமாக ஆக்கி கொண்ட மனுஷனை நீங்கள் பார்த்துக்கிறீங்களா? மனோ இச்சையை தெய்வமாக ஆக்கி கொண்ட மனுஷனா? அது யாரு? அல்லாஹ் அந்த சட்டத்துக்குள்ளே நின்று கதைக்கிறான். நான் ஒரு சட்டம் போட்டா அவன்ட உள்ளம் வேறு ஒரு சட்டம் போடுறு. அந்த சட்டத்தை அவன் பின்பற்றினா அந்த மனோ இச்சையை அவன் வணங்குறான். சாதாரண விஷயம் இல்லை இது. எனவே காலையில் அஸ்ஸலாத்து ஹைரும் மினன் நௌம் உண்டு பாங்க சொல்கிற போது உள்ளம் சொல்கிற சரியான குளிராய்க்குது, கொஞ்ச நேரம் தூங்குவோம் உண்டு. தூங்கினா உள்ளத்தை வணங்கினவராக மாறுவார். சட்டம் இயற்றும் அதிகாரத்தில் கை வச்சிட்டார். வட்டி ஹராமண்டு இஸ்லாம் சொல்று, இல்லை பரவாயில்லை காலத்துக்கு வேற வழி இல்லைண்டு ஒரு ஆள் தவிர்க்க தவிர்ந்து கொள்ள இயலாமல் உள்ளுக்குள்ளே போறார் என்றால் இஸ்லாத்தில் சட்டத்தில் கை வச்சிட்டார். ஹலால் ஹராம் பேணி வாழணும்னு சொல்று, ஹலால் ஹராமெல்லாம் இந்த காலத்துக்கு சரி வருமான்னு கேட்டால் அல்லாஹ்ட சட்டத்தில் கை வைக்கிறார். அஜ்னபி மஹரமி உறவை பேணி நடங்கட்டு இஸ்லாம் சொல்று. அஜ்னபி மஹரமி உறவெல்லாம் பார்க்கும்போது பேணிக்கொள்வோம், மற்றபடி நாங்கள் நினைச்சது தான் ஒரு ஆள் சொன்னால் சட்டத்தில் கை வைக்கிறார். இப்படி வாழ்க்கையிட ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலும் எங்களோட உழைப்பு, எங்களோட வருமானம், எங்களோட உறவு, எங்களோட பிரிவு, எங்களோட குடும்ப வாழ்வு, தனிப்பட்ட வாழ்வு எல்லாத்திலையும் அல்லாஹ்ட சட்டங்களும் ஒழுங்குகளும் இருக்குது. அந்த சட்டத்தையும் ஒழுங்கையும் அப்படியே பின்பற்றுவதுதான் எங்களோட வேலை. காலத்துக்கு பொருத்தமாக அதை இஜ்திஹாத் செய்து அதை பின்பற்றுவது தான் எங்களோட வேலையை தவிர அதை மாற்றுவதற்கு அல்லாஹ்வையும் தூதரையும் அல்லாஹ்வை தவிர வேற யாருக்கும் முடியாது. ஒரு தடவை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கோவத்தில் ஒரு சந்தர்ப்பத்தில் இதுக்கு பிறகு நான் அதை சாப்பிட மாட்டேன், ஒரு சஹாபியும் அதை சொல்கிறார். அல்லாஹ் தஆலா வஹி இறக்குறான், நான் ஹலாலாக்கின ஒரு விஷயத்தை ஹராமாக்குறதுக்கு உங்களுக்கு யார் அதிகாரம் தந்தது? நான் ஹலாலாக்கிக்கிறேன் அந்த விஷயத்தை, நீங்கள் யார் அதை ஹராமாக்குறதுக்கு? அன்புக்குரியவர்களே, இந்த சட்டத்தை பின்பற்றுற விஷயமும் ஒரு இபாதத். காலையில் உரிய நேரத்துக்கு ஆஃபீஸுக்கு போகிறது, ஸ்கூலுக்கு போகிறது, உரிய நேரத்துக்கு படிப்பிக்கிறது, உரிய நேரத்துக்கு வாரது, என்னோட தொழில் விஷயங்களில் சரியான பேணுதலாக நான் நடந்து கொள்வது ஒரு இபாதத். பார்க்கிறது ஒரு இபாதத், கேட்கிறது ஒரு இபாதத், பேசுறது ஒரு இபாதத், கொடுக்கல் வாங்கல் ஒரு இபாதத். இப்படி அவ்வளவு விஷயங்களையும் அல்லாஹ் தஆலா இபாதத்தாக வச்சுக்கிறான். எப்போ அது இபாதத்தை மாறும்? இந்த லா இலாஹ இல்லல்லாஹ் எதிர்பார்க்கிற 3 அம்சங்களும் அதில் பதியப்படணும், நிறைவேற்றப்படணும். 1 அல்லாஹ்வோட இன்டென்ஷனோடு அது செய்யப்படணும், 2 அல்லாஹ்வோட திருப்திக்காக செய்யப்படணும், 3 நபி வழியில் செய்யப்படணும், 4 அல்லாஹ் சொல்கிற சட்ட ஒழுங்குகளை பின்பற்றி செய்யப்படணும். இப்படி நடக்குமாக இருந்தால் இந்த லா இலாஹ இல்லல்லாஹ் எதிர்பார்க்கிற இந்த வாழ்க்கை ஒழுங்க, இந்த வாழ்க்கையை எங்களால் வாழ இயலும். இந்த நன்மாராயத்துக்கு பொருத்தமான மனிதர்களாக நாங்கள் மாற இயலும். அப்படிப்பட்ட மனிதர்களாக மாறுங்க என்று தான் அல்லாஹ் தஆலா இந்த கலிமா தையிபாவை அழகான ஒரு மரமாக காட்டி அதை ஆழமாக உங்களோட உள்ளத்தில் பதிச்சு கொள்ளுங்க. அதால் நிறைய நன்மைகள் உங்களால் நடக்கணும். அப்படி நடக்கிறதுக்கு உங்களை நீங்கள் தயார்படுத்தி கொள்ளுங்க.
எல்லா காலங்களிலையும் எல்லா மனிதர்களுக்கும் பயன் கொடுக்கிற ஆட்களாக நீங்கள் இருங்க, அதுதான் இந்த கொள்கை எதிர்பார்க்குது என்று அழகான ஒரு உதாரணத்துக்கூடாக இந்த கலிமா தையிபாவை எங்களுக்கு அறிமுகப்படுத்தி இருக்கிறான். எனவே அந்த வகையில் இந்த கொள்கையை ஏற்று, இந்த கொள்கையை விளங்கி புரிந்து தேடி எல்லா சந்தர்ப்பத்திலையும் இந்த 3 அச்சாணிகளையும் நின்று எங்களோட வாழ்க்கையை நாங்கள் நகர்த்துவோமாக இருந்தால் நிச்சயமாக அல்லாஹ்விடத்தில் உயர்ந்த சன்மானங்களை நாங்கள் பெற முடியும். அன்புக்குரியவர்களே, அல்ஹாக்கு முத்தகாதர் என்ற சூறாவில் அல்லாஹ் தஆலா இந்த உண்மையை வேறொரு வகையில் சொல்கிறான். கல்லா லவ் தஅலமூன இல்மல் யகீன், இப்படி ஒரு தெளிவான அறிவை வழிகாட்டலை உங்களுக்கு நான் தந்திக்கிறேன். இந்த வழிகாட்டலை விளங்கி புரிந்து நீங்கள் வாழுங்க. லத்தர உன்னல் ஜஹீம், அந்த அறிவுக்கூடாக நீங்கள் நரகத்தை உலகத்தில் நின்று பார்த்து கொள்ளுங்க. அந்த அறிவுக்கூடாக சொர்க்கத்தை உலகத்தில் நின்று பார்த்து கொள்ளுங்க. அதுக்கு பொருத்தமாக அவங்களோட வாழ்க்கையை நீங்கள் டிசைன் பண்ணி கொள்ளுங்க. அப்படி இல்லைண்டால் சும்ம லத்தர உன்னஹா ஐனல் யகீன், நீங்கள் தவறினா, முயற்சி செய்யலண்டா, விளங்கலண்டால், அதுக்காக உங்களோட வாழ்க்கையை ஒழுங்குபடுத்தாட்டி உங்களோட கண்களால் ஒரு நாள் அந்த நரகத்தை காண்பீங்க. அப்படிப்பட்ட ஒரு நிலை எங்கள் யாருக்கும் வரக்கூடாது என்றதற்கான ஒரு அட்டென்ஷனாக, ஒரு முன்கூட்டிய அறிவிப்பாக அல்லாஹ் தஆலா இந்த செய்தியை சொல்கிறது நாங்கள் பார்க்குறோம். அன்புக்குரியவர்களே, எனவே இந்த கலிமா தையிபாண்ட அந்த இஸ்லாத்தின் அடிப்படை கொள்கையை நாங்கள் விளங்கி ஆழமாக பதித்து இந்த அடிப்படையில் எங்களை வாழ்க்கையை நாங்கள் நகர்த்துவதற்கு முயற்சி செய்வோம். அந்த ஒவ்வொரு முயற்சியும் எங்களோட மீசானுல் ஹசனாத்தில் பெரிய கூலியை பெற்றுத் தருகின்ற ஒரு அமலாக மாறும். அப்படி மாறுவதற்கு அல்லாஹ் தஆலா எங்கள் அனைவருக்கும் தௌஃபீக் செய்யணும். வ ஆஹிர் தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.